உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் ரெடியா இருந்தாங்கன்னா நீ கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். தப்புதாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஞான சூன்யமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. அது என்னது அது? யானை சூன்யம்? முட்டை மந்திரம் மாதிரி யானை மந்திரமா? யாருக்கு அறிவில்லைன்னு சொல்றா. பரதத்தோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அத கத்துக்கிறதும் ஆடுறதும் சாதாரணமான விஷயம் இல்ல. எல்லாராலையும் அது முடியாது. அது ஒரு தெய்வீக கலை. அத கத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு டான்ஸ் தானப்பா. பயிற்சி பண்ணா வரப்போகுது. யார் வேணாலும் கத்துக்கலாம். இது ஒரு விஷயமா? டேய், இது என்ன கார் ஓட்டுறதும் பூ கட்டுற விஷயம் நினைச்சியா? பரதம்டா, பரதம் புனிதம். அதுல எத்தனை பாவம் இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? ஆமா, யாரும் கத்துக்க வரலன்னா பாவமா தான் இருக்குது, தெரியுது. இதுவே உனக்கு புரியல, இதுல பேச்ச பாரு. உன்ன மாதிரிதான் சில பேர் ஊருக்குள்ள இப்படி இருக்காங்க. ஒருத்தி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காளே, அதுல போய் சேர்ந்து முறையா கத்துக்கணும்னு யாருக்கும் தோணல. கலை ஆர்வம்னு ஒண்ணு இந்த ஊர்ல யாருக்குமே இல்ல. அதனாலதான் புயல், மழை, வெள்ளம்னு எல்லாமே வருது. இந்த ஊர் ஜனங்க எல்லாம் நாசமா போகணும். ஏன் இப்படி சபிக்கிற? உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கலன்னா இந்த உலகமே அழிஞ்சிடணும்னு சொல்லுவியா? அழியட்டுமே. இதெல்லாம் ஒரு ஊரு, இதெல்லாம் ஒரு ஜனம். இவங்களெல்லாம் நம்பி நான் ஸ்கூல் ஆரம்பிச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும்? அத்தை கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க. நீயே உட்காந்து நல்லா கொட்டிக்க. நீ தானே எண்ணெய் ஊத்தி திரியெல்லாம் வச்ச. எனக்கு நல்லா விளங்கிடுச்சு, போடி. அவளை விடுமா, அவ ஏதோ கவலையில பேசிட்டு போறான். அவளை நான் கூட்டிட்டு வர்றேன், நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. நான் எங்க அம்மா சொன்னதுல எதுவும் ஃபீல் ஆயிட்டியா? அவங்க இப்படி பேசுறது என்ன புதுசா? நான் அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்கல. ஆனா பாவம் சாப்பிடாம கொள்ளாம சோகமாவே இருக்காங்க. இப்ப எனக்கு கூட ஒரு நாள் ஃபுல்லா பூ வியாபாரம் ஆகலன்னா எனக்கும் அன்னைக்கு நாளே ஓடாது, கவலையாவே இருக்கும். கரெக்டு தான். எனக்கும் ஒரு நாள் சவாரி வராம இருந்துச்சுன்னா ஏன் கடுப்பாக தான் இருக்கும். அவங்க ஒரே நல்ல பெரிய ஆள் ஆகணும்னு ஓவரா ஆசைப்படுறாங்க. அதான் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. மாமாவும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தாரு, அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்பவும் சாப்பிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வேற ஏதாவது பிரச்சனைனா நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணலாம். அவங்க பரதம் பாவோன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நம்ம என்னங்க பண்ண முடியும்?